இப்போ வந்து நான் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். பால் நிறையா இருக்குங்க. அதனால் வந்து பிள்ளைங்க வேறு ஐஸ்கிரீம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் பால் ஐஸ்கிரீம் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு பிஸ்தா போடுறோம். பாதாம், பிஸ்தாவும் ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நான் முன்னாடியே ஜீனி போட்டுட்டேங்க. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. சரி எடுப்போம் அப்படின்னு எடுக்கிறேன். இந்த பாருங்க, அரைச்சாச்சு, பவுடராக அரைச்சாச்சு. இது ரொம்ப பொங்கிக்கிட்டே இருக்கா, அதனால் குறைச்சி வச்சுருக்கிறேன். இது பார்த்தாதான் எவ்வளோ ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்றங்குது. அப்புறமா சளி பிடிக்குது, அப்புறம் டாக்டர்கிட்ட போண்டுதான் இருக்கு. ஜீனியெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதையும் கொட்டிடுவோம். என்னத்தை தான் தின்னாலும் சாப்பிட்டாலும் எலும்பு மாதிரி தான் இருக்குது. நான் என்ன தான் பண்ணுறது? நாங்கள்லாம் வெறும் பழையத்தை தான் பழையத்து பானையை இறுக்கிட்டு வாழ்ந்தோம். ஆனால் வந்து எங்களுக்கெல்லாம் நல்லா குண்டாதாங்க இருந்தோம். இப்படிலாம் சாப்பிட்ற பிள்ளைங்க வந்து நையின்னு தான் இருக்கு. என்ன பண்ணுறது? ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அது எலும்பு கூட தான். நம்ம பார்க்காம கண்டுக்காமல் இருப்போம். அந்த பிள்ளைங்க தான் நல்லா கொள்ளுன்னு இருக்கும். நான்லாம் பழையதை தான் போட்டு நல்லா வெளுத்து கட்டுவேன். 3 வேளையும் பழைய. தீனியெல்லாம் கிடையாது எங்கள் வீட்டில். தீனி மாரி சோறு தின்னுட்டு வரணும். இப்போல்லாம் தீனியெல்லாம் இருக்குது, இப்போ பிடிக்க மாட்டேங்குது. அது அந்த காலம், இது இந்த காலம். ஐயோ பொங்குது. வேஸ்ட்டு பண்ணாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியானது. முடிஞ்சிச்சு. கிண்டுன்னு கிண்டணும். இன்னைக்கும் மழை வரும் போல இருக்கு. ஒரு மாதிரியாக தான் இருக்கு வானம். ஆடை வேற பார்க்கல. துணி மடிக்கணும். ஐயோ வேலை இந்த மடிக்கதாம்மா இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்குப்பா. நேற்று தான் ஒரு சுடிதார் தைச்சேன், டாப்பு தைச்சேன். அது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து இன்னொரு டாப்பு வெட்டிட்டு அது வெட்டி அதுக்கப்புறம் இன்னொன்று தைச்சதிங்க. 2 டாப். என் பொண்ணுக்கு ஒரு சுடிதார் தைக்கணும். அது என்ன பண்ணி இங்கே மட்டும் கரகராங்குது. பாடாத பூவி என் வாழ்வில் மீண்டும் எனையேந்த தாயே, கண்ணோடு இமையாய் இருக்கின்ற சுமையா, இரு கையில் தாளாட்டு வீடு தாயோ. அப்படி அந்த பாட்டை பாடுனதுலேருந்து எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டையே பாடிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அது என்னன்னு தெரியல, அது தானாகவே வந்துடுது. அந்த பாட்டு ஒரு விஷயம் பாடினா அது அதாவே வந்துடுது. நல்லா இருக்குது அந்த பாட்டு கேட்க. பாடும்போது ராகமாக தாளாட்டு பாடுற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. என்னது பாதாம் பிஸ்தாலாம் போட்டால் மஞ்சள் கலரில் வந்துருக்கு. நல்லா இருக்கு. வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் போல இருக்குது. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. இது வந்து ரொம்ப வந்து கொழுப்பு சத்து அதிகம்னு நினைக்கிறேன். ஹார்ட் அட்டாக்லாம் வரும். அதனால் வந்து இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. இதை வந்து இந்த கறியிலலாம் நல்லா பெரட்டி அப்படியே சூப்பராக இருக்கும். வறுத்து சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும். மொறுமொறுன்னு அந்த மொறுமொறு ஐட்டத்தில் தான் பயங்கரமாக ஹார்ட் அடைப்பெல்லாம் வருது. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், எண்ணெயில் போட்டு பொரிச்ச ஐட்டமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு. வீட்டிலேயே தான் சாப்பிடணும். இது செஞ்சாலும் வீட்டிலேயே நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கு.
சரி அவ்வளோதான் வேலை முடிஞ்சிட்டு இதை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை கலக்கி அதில் ஊற்றி கிண்டுவோம். இது ஊற்றி கிண்டினோடனே கொல்லன்னு வந்துடுதுங்க, சூப்பராக வந்துடுது. இதை நல்லா அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு நல்லா குர்ன்னு ஒரு ஓட்டி ஆற விட்டு ஓட்டி அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். அதுக்குள்ளேயும் அதை எடுத்து போயிட்டுருக்கும் பாதி. அடுத்தது மெயினானது இதாங்க, வெண்ணிலா எசன்சஸ். எனக்கு வாயில் வெள்ளை எசன்சஸ். ஓகேவா, இதை ஊற்றணும் 2 சொட்டு. இதை ஊற்றினாதாங்க அந்த ஐஸ்கிரீமுக்கு ஒரு மதிப்பே வாடையே வரும். பாருங்க, ஊற்றிட்டேன், அவ்வளோ முடிஞ்சிச்சு, வேலை முடிந்து விட்டது. தர்ஷினி, ஐஸ்கிரீம் ரெடி. சூப்பராக வந்துட்டு. அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் ஃபேனில் போய் ஆற வைப்போம், அப்புறமா சாப்பிடுவோம். கெட்டியானோன்னு சாப்பிடுவோம். முடிஞ்சிருச்சு. சாரிங்க, இதை லேட்டாக பண்ணிட்டேன், இதை மறந்துட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ இதை ஊற்றணுமே. ஊற்றியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நேற்று செஞ்ச ஐஸ்கிரீம் வந்து இன்றைக்கி தான் ரெடி ஆனிச்சு. இங்கே பாருங்கள், நான் இது டம்ளரில் தான் நான் ஊற்றி வச்சேன். இந்த பனி இந்த இதுன்னா ஐஸ் கட்டி இன்னும் வந்து போகலை, அப்படியே ஜில்லுன்னு இருக்குது பாருங்கள், கூலிங்காக இருக்குது. விட்றா, அவன் திட்ட போகிறாங்க. ஒப்பந்தண்ணான ஏன்டா என் உசுரை வாங்குறீங்க? அவன் அந்த கிடா கிட்ட சண்டை போடுறதுலேயே வேலையாக இருக்கிறான். உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டையும் அவ்வளோதான், இங்கே கொலை விழுந்து போல இருக்கு. ஐஸ்கிரீம் அதுக்குள்ளே அந்த பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அதுங்களெல்லாம் எடுக்க முடியலங்க. இப்போ வந்து நான் ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நல்லா பாதாம் ஐஸ்கிரீம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கப்பெல்லாம் இல்லை, டம்ளர்லேயே ஊற்றி வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் இருக்கா? வலைக்கு எத்தனை வச்சாலும் ஒரு ஸ்பூன் இருக்க மாட்டேங்குது. சாப்பிட்ருவோம். அப்பா என்ன சில்லுப்பு, பல்லெல்லாம் குத்துது. செம்ம டேஸ்டாக இருக்கு. ஏப்பா சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. உப்பந்த அண்ணானா விட்டேன். ஏண்டா? ஐயோ இங்கே பாருங்க, அந்த அநியாயத்தை. இங்கே பாருங்க, இந்த கடை கொண்டுட்டு வாடா. இங்கே பா, இந்தா டாடி, இங்கே வா, இங்கே பா. தெரியுதா என்னன்னு தெரியலையாங்க? இங்கே பா. இங்கே பாருங்க, இந்த கடாக்கிட்ட போய் என்ன மோதிக்கிட்டு அது சண்டை போடுது. அதுக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இந்த பிள்ளைங்க. இங்கெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது? ஐயோ இங்கே பாரு, இங்கே சண்டை போடுதுங்க இந்த கடா. இதுகிட்ட தான் என் புள்ள சண்டை போட்டு இங்கே பாருங்க. தாடி இதே கொம்பு குத்தி போடுண்டா. இதே மொரட்டுத்தனமாக இருக்கடா அந்த கடா. ஒப்பம் தண்ணான இல்லை வாயில் வருது பாரு. பார்க்குது நம்ம காளையன்ட்ட விளாட்றா. ஏன்டா இது இவன்ட்ட விளாட்ற? அவங்க வீட்டில் பார்த்தாங்கன்னா சண்டை போடுவாங்கடா. தேவையாடா? அந்த நீ போயிடு, நீ உன் பார்வையே சரியில்லை. இங்கே பாரு, என் பிள்ளைங்கள்ட்ட உங்களுக்கு அதை போயிட்டு என்ன அநியாயம் நடக்குது இந்த வீட்டில். மனுஷர்கிட்ட பேசுறத ஆடு மாட்ட பேசுறது தான் அதிகம். அடாடா, ஐயோ நீ ரொம்ப